வாழை இலையும் வாழை மரமும் தேங்காய் இலையும் தான். எது கல்யாணத்துக்கு போனால் நமக்கு தேங்காய் கொடுக்குறாங்க, நம்ம வம்சம் வளரணும், அதுக்காக தான் தேங்காய் கொடுக்குறது. இப்போ எல்லாம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. ரிசப்ஷனுக்கு வந்தாலே கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தால் அவங்க இஷ்டத்துக்கு மாற்றிக்கிறாங்க. பட் ஆனால் பாரம்பரியத்தில் தேங்காய், வெத்தலை, பாக்கு கண்டிப்பாக முக்கியம். அதேமாரி வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு மூணுத்தையும் கலந்து சாப்பிட்டீங்கன்னா, 3 வேளையும் உணவுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். உங்களுக்கு உடம்புல இருக்கிற பித்தம், வாதம், கபம் எல்லாமே அந்த பழக்கமே போயிடுச்சு. நம்ம மக்கள் நடுவில் அதில் புயலை ஆட் பண்ணி அது கெட்ட பழக்கம்ட்டாங்க. டோட்டலாக 80s 90sலாம் சாப்பிட்டு இந்த வெத்தலை பாக்கு இப்போ டோட்டலாக மறந்தே போயிடுச்சு, யாருமே சாப்பிட்றது இல்லை. வெத்தலையில் அவ்வளோ நற்குணங்கள்லாம் இருக்குது. இந்த கொரோனா வந்த பிறகு இந்தியா மட்டும் ஏன் அஃபெக்ட் ஆகலைன்னா, திஸ் இஸ் ஒன்லி ரீசன். நம்ம ஃபுட்டை எதுவுமே மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம ரசம் சாப்பிடாம சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது. நம்மளோட ஆகாரத்தில் கண்டிப்பாக நம்ம தமிழ் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக பேசுகிறாங்க. மஞ்சத்தூள் சேர்க்காம நம்ம சாப்பிட்டது கிடையாது, மிளகு இல்லாமல் நம்ம சமையல் கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா டைமுக்கு சாப்பிடணும். டைமுக்கு இந்த சென்ஸ் காலையில் 7:30 மணி 8 மணிக்கெலாம், 9-10 மணிக்கு சாப்பிட்றது பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. அதுமாரி பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணவே கூடாது. பிரேக்ஃபாஸ்ட் இஸ் த மேஜர் மீல், பிரேக்கிங் யுவர் ஃபாஸ்ட். ஒரு 8-9 மணி நேரம் உங்கள் ஸ்டமக் எம்டி ஆகிட்டு தூங்கி எழுந்துக்கிறீங்க, பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிங்கன்னா தான் எல்லா ப்ராப்ளமே உங்களுக்கு வரும். அதேமாரி நைட் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா 12, 1:30 மேக்ஸிமம் 1-1:15 சாப்பிடணும். ஈவினிங் 7-7:30 7 மணிக்கு 8 மணிக்கு மேலாம் சாப்பிட்டீங்கன்னாவே பிரச்சனை தான். எங்கே சார் எங்களுக்கு கிடைக்கும், சாப்பாடே கிடைக்காது சார், 9 மணிக்கு மேலே தான் சாப்பாடே டின்னர் கொடுப்பாங்க அப்படின்னு. அதுக்கு வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடலாம் 9 மணிக்கு மேலே சாப்பிட்றது இருந்தாங்க. ஸோ உணவு தான் மருந்து. ஸோ அந்த உணவை நீங்கள் உட்கொள்ளும் போது டைமுக்கு சாப்பிடணும். ஸோ நாங்கள் ஹோட்டலில் ஓகே என்னென்ன ஃபுட்டு மிக்ஸ் பண்ணுறோன்னா, இப்போ எல்லாமே அங்கேயும் ஆர்கானிக்கு, அவங்க எல்லாமே யூடியூப்பை பார்த்துட்டு எல்லாமே இது மாதிரி செய்ய முடியுமா அது மாதிரி செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ கேவுரு, கம்பு, ராகிலாம் நார்மல் ஆகிடுச்சு. முதல்ல இல்லை, இப்போ அவங்களே அவாய்ட் பண்ணுறாங்க. மைதாலாம் வேணாம், எங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த இது கொடுங்க, அவங்களே ஒரு மெனு போட்டு எடுத்துகிட்டு எங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி நாங்களும் அதை செஞ்சு தரோம். நல்லாவே இருக்குது, சாப்பிட்றாங்க. சாப்பாட்டில் வாழை இலையில் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. ஆயில் நீடிக்கணும்னா வாழை இலையில் தான் சாப்பிடணும். நம்ம ஒன்லி அமாவாசை கிருத்திகை மட்டும்தான், இங்கே சென்னையில் இது அமாவாசை கிருத்திகை மட்டும்தான் வாழை இலை யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? கண்டிப்பாக எங்கள் ஹோட்டலில் சோஷியல் ஃபங்க்ஷன் எல்லாமே வாழை இலையில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் உட்கார்ந்து தான் சாப்பிட்றேன். அந்த பொஃபே சிஸ்டம் இந்த கொரோனானால கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு. டோட்டலாக கையில் தட்டு தூக்கி போயிட்டு கவுண்டராக போய் சாப்பிட்றத டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த கொரோனா நிறைய பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு எல்லாருக்குமே. சுக்கு தான், ட்ரை ஜிஞ்சர் தான் சுக்கு மேடம். அதாவது இஞ்சியை காய வச்சிங்கன்னா சுக்கு, அது சுக்கு காஃபி, சுக்கு டீ எது வேணாலும் கொடுக்கலாம்.